இங்கே பாருங்கள், இது கிழிச்ச மீன் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இது சங்கரா மீன் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து நிறைய கொஞ்சம் முள் இருக்கும், ஆனால் டேஸ்ட் இருக்கும் குழம்பு. இதில் முள் கம்மியாக இருக்கும், ஆனால் வறுக்கிற மீன் இது வறுத்தா குழந்தைங்களும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். பார்த்துங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், பெரிய மீன் எடுத்து பண்ணி எல்லாமே குட்டி மீன் தான், பெரிய மீன் இல்லது, பொடி மீன் தான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கும், கடகடன்னு செஞ்சிடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு தலையை எடுத்து போட்டுடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. இந்த மாதிரி என்னாண்டா காக்கா ஒரு பக்கம் சொல்ல. அதான் ஃபஸ்ட்டு தலையை எடுத்துட்டு அப்புறம் சைடில் இருக்க முள்ளை எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இந்த மீன் இதேமாரி க்ளீன் பண்ணி மொத்தமாக க்ளீன் பண்ணுவா. இது வந்து கிழிச்ச மீன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, இதுவும் அதே தான். இதில் வந்து பேரால் இருக்காது, அதனால் ரொம்ப அதை விட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதை இது கிழிச்ச மீன். ஃபஸ்ட்டு இந்த செவில் எடுத்து போட்டுட்டு இந்த சைடு முள் கொஞ்சம் அது அவ்வளோதான். வாழை கட் பண்ணிட்டு பேராலே இருக்காது இது. அவ்வளோதான், இது க்ளீன் ஒன்றும் சூப்பராகிடும். அவ்வளோதான், குடல் எடுத்துட்டு அவ்வளோதான் மீன் க்ளீன் பண்ணி